ஹலோ சூரியோதயம், எங்க இவ்வளவு வேகமா? சாரி இன்ஸ்பெக்டர், பிரேக் பிடிக்கல, அதான். உங்களுக்கு ஒன்றும் அடிக்கடி படலையே. இருக்கிறது ஒரு ஜானு, வச்சிருக்கிறது தம்மா துண்டு பஞ்சி, இதுல வேற அடுத்தவங்களை காயப்படுத்துறதா ஒரு ஜம்பம். இது போலீஸ் பாடிமா, அவ்வளவு சுலபமா அடிபடாது. ஆமா, பெரிய ஹெர்குலஸ் பாடி. உங்க பாடி நீங்க தான் மெச்சுக்கணும். வரட்டுமா? 1 மினிட். என்ன பைக் பேரா? லிஃப்ட் வேணுமா? நீங்க லிஃப்ட் தரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கிஃப்ட் தரேன். கிஃப்டா? ஐயோ, பிரேக் இல்லாம போனா ஆக்சிடென்ட் ஆயிடுமா, அதனால அப்படியே உருட்டிட்டு பொடி நடையா போயிடு பாப்பா. யோ யோ யோ, சீவா கொழுப்பு. ஐயோ, ஐயோ, யாருமே இல்லையா? லிஃப்ட் கொடுங்களேன். என்னது, வண்டில இருந்து காத்து இறக்கி விட்டது இல்லாம வண்டி ஏத்தி ஆளு க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? மிஸ் சூரியோதயம். அருணா. அருணா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. வந்து உட்கார், வீட்டுல கொண்டு போய் விட்டுரு. வேண்டப்பா, நான் வரல. பாருமா, இதெல்லாம் பொறுக்கி பசங்க திடீர்னு அப்புறம் யாராவது வந்து கலாட்டா பண்ணுவாங்க, நான் வேற அவங்களோட ஃபைட் பண்ண வேண்டியது வரும். டைம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு. வந்து உட்கார். அப்ப வண்டி எங்க கான்ஸ்டபிள் எடுத்துட்டு வர சொல்றேன். பரவாயில்லையே, போலீஸ்காரங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் இதயம் இருக்கே. நாங்களும் மனுஷங்க தாமா. அப்ப உங்க இதயம் எங்க சார்? என்கிட்ட தான் இருக்கு, உட்கார். மம்மி, அம்மா. என்ன என்ன குழைறீங்க? அது வந்து நீயே சொல்லுடி. நீயே சொல்லுடி. என்ன பீடிகை ரொம்ப பலமா இருக்கு, விஷயத்தை சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேற ஒண்ணு இல்ல மம்மி, எங்களுக்கு அர்ஜென்ட்டா 2000 ரூபாய் தேவை. எவ்வளவு? 2000. அடிச்சேன பாரு, என்னமோ ஐஸ்கிரீம்க்கு 5 ரூபாய் கேக்குற மாதிரி ரொம்ப அலட்சியமா கேக்குறியே. அவ்வளவு பணத்துக்கு செலவு இருக்கு மம்மி. என்ன செலவு? இப்பவே சொல்லிட்டா த்ரில் இருக்காதுமா. அது அப்புறம் சஸ்பென்ஸ். உங்க சஸ்பென்ஸ் எனக்கு தேவையில்லை, நான் பணம் தர போறது இல்ல, போங்க. அது இல்ல மம்மி, ப்ளீஸ் மம்மி. ப்ளீஸ் மம்மி, இத பாருங்க, நான் உங்களை ப்ளீஸ் பண்ண போறதும் இல்ல, என் பர்ஸ்ல இருந்து ஒரு காசு கூட நான் ரிலீஸ் பண்ண போறதும் இல்ல, போங்க. மம்மி ஏன் கத்துறீங்க? ஆமா, அப்பனுக்கு பிள்ளைங்க தப்பாம பிறந்திருக்கு. டாடி. ஏம்மா, ஏன் அழுவுறீங்க? அம்மா ஏதாவது திட்டாளா? திட்டினா பரவாயில்லையே, வெளிய போங்கடி சொல்லிட்டாங்க. வெளிய போங்கன்னு சொன்னாளா? நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா? எந்த தப்பும் பண்ணலையே. ஆஃப்டர் ஆல் 2000, அதுக்கு எடுத்துக்க இப்படி 2000 ரூபாய் கேட்டதுக்கா திட்டி வெளிய போச்சுன்னா? ஆமா. அவளுக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. ஏய், ஏன் வாய மூடுறீங்க? ஏற்கனவே அவங்க கொடுக்க கூடாதுன்னு இருக்காங்க, இப்ப அவங்கள கூப்பிட்டீங்க, உங்களுக்கு கொடுக்க விடாம பண்ணிடுவாங்க. எவ்வளவு வேணும்? 2000 ரூபாய். 2000 ரூபாய் போதுமா? போதும். விலைவாசி எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, பார்த்து வாங்கிக்க. போதும் போதுமா? ஒண்ணு செய்வோம், நான் ஒரு பிளாங்க் செக் கொடுக்கறேன், இஷ்டத்துக்கு ஃபில் அப் பண்ணிக்க. டாடினா டாடி தான். தேங்க் யூ டாடி. தேங்க் யூ டாடி. என்ன என்ன ஒரே கொண்டாட்டமா இருக்கு? பொண்ணுங்க கேட்ட பணத்தை அப்பா அள்ளி கொடுத்துட்டார் போல இருக்கே. என்னது பணமா? ஓ, அதுக்காக இவ்வளவு நாள் 2 பேரும் குறைஞ்சாங்களா? நான் ஒரு மரம் மண்டேன், நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயமே புரியுது. பணம் கேட்டா நான் அள்ளி கொடுத்துருவேன்னு. ஏய், வாங்கடிங்க, வாங்கடி. இந்த வீட்டுல உங்க அம்மா தான் அம்மா, அப்பா, தெய்வம் எல்லாம். அவ இஷ்டப்படிதான் இதெல்லாம் நடக்கணும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாங்கடி, 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 வாங்கடி. பல்ல உடைச்சு விடுவேன். பணம் வேணுமா? பணம் பணம் என்ன இங்க கொட்டி காய்க்குறீங்க? என்ன இது நிஜமான கோபமா இல்ல எனக்காக நடிக்கிறீங்களா? உண்மையான கோபம் தான். அவங்க மேல இல்ல, ஓ மேலதான். எதுக்கு? வயசு வந்து பெண்க தானே, 4 பெண்களோட வெளிய தடவை போவேனா? பணம் கேட்டா கொடுத்தா நான் கொப்ப சொத்தா குறைஞ்சு போச்சு. 5 பத்து கேட்டா பரவாயில்ல, 1000 கணக்குல கேக்குறாங்க. இத பாருங்க, பொட்ட பசங்களை ஆம்பளை பசங்க மாதிரி வளர்த்தீங்க, குடும்பம் கெட்டு போயிடும். அடேடே, சமயத்துல நீ சொல்றது பொன்மொழிகளா தான் இருக்கு. ஆமா, நீ இப்ப எதுக்காக வந்த? ஆமா, நான் எதுக்காக வந்தேன்? பாத்தியா, நான் அடிக்கடி சொல்வேனே, உனக்கு ஞாபக மருதி ஜாஸ்தியா போச்சு, ஞாபக மருதி ஜாஸ்தியா போச்சு. இத பாருங்க, ஞாபக மருதின்னு சொல்லிட்டே இருந்தீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். சரி சரி, இப்ப எதுக்காக வந்த? என் சாவி கொத்த காணுமே, நீங்க பாத்தீங்களா? நான் தான் எடுத்தேன். அப்ப குடுத்துற வேண்டியதுதானே? பக்கத்துல வா, குடுக்குறேன். அப்புறம் வேற ஏதாவது குடுத்துருவீங்க. சாவி குடுக்கதான் கூப்பிடுறவா? வா 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 வா
கண்ட இடத்துல சொருகிட்டா எப்படி? ஐயோ ஐயோ, பகல்லைய மூளை கெடுக்கிறாளே. வாங்க டாடி. ஒண்டர்ஃபுல் டெக்கரேஷன், நல்லா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? யாருக்கு? உங்களுக்கு. எங்களுக்கா? ஏ, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள், 20th வெட்டிங் anniversary. ஆ? 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 Happy birthday to you. ஆமா, எனக்கு தான் மறந்து போச்சு. நம்முடைய வெட்டிங் டேட் நீயாவது ஞாபகப்படுத்திருக்க கூடாது. உனக்கு அழகான பிரசன்ட் கொடுத்திருப்பேனே. வேணும்னு தான் சொல்லல. சாதாரணமாவே ரொமான்டிக் பர்சன். இது வேற சொல்லிட்டேன்னா ரொமான்டிக் மூட் ஜாஸ்தியா போயிடுமேன்னு. கரெக்ட். நீ மட்டும் என்ன ரொமான்டிக் மூட்ல தான் இருக்க. முதல்ல ரோடைக்கு பார்த்தவரு அதே மாதிரி தான் இருக்க. அதே ஸ்வீட்னஸ், அதே இது, அதே. ஐயோ, என்னப்பா இது? என்னங்கடி லொய்யோ லொய்யோ, என்ன இது? சிகரெட் குடிக்கிறீங்க? கொப்போர் சொத்து தாண்டி சிகரெட் பிடிச்சா என்ன? அம்மா பார்த்தா வீடு 2 ஆயிடும். கிழிச்சு விடுவா. கொம்பாவை கண்டு நான் என்ன பயப்பட நினைச்சா? குடும்பம் நல்லபடியா நடக்கணும் இல்ல, அதுக்காக பயப்படுற மாதிரி ஆக்ட் பண்றேன். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஏமாப்ல, என்ன குடும்பம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு பேசிட்டு இருக்கீங்க? குழந்தை எல்லாம் என்ன சொல்றாளுங்க? குழந்தைகளா இவளுங்க கோட்டாருங்க. அவங்க அம்மாவை காமிச்சு என்ன பயமுறுத்துறாங்க. ஆமா, உங்க பொண்ணு என்ன பெரிய குந்தாணி கருப்பிய, அவளை கண்டு நான் பயப்படணுமா? எதுக்கு பயம்? வெளியில இருந்து பார்த்தா அப்படித்தான் தெரியுது. குடும்பத்துல ஒரு அனுசரணை தானே, விட்டு கொடுத்து போக வேண்டியதுதான். என்னங்க? வாமா. என்ன என்ன எங்க மகாநாடு? மகாநாடாவது மண்ணாங்கட்டியாவது இவ்வளவு நாள் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது நினைச்சுட்டு இருந்தேன். வயசாயும் கொப்பருக்கு திமிர் போல. கையில பாரு. ஐயோ, மாப்பிள குத்து முஞ்சில பாட்டு பாடுறீங்க, பெரியவராச்சேன்னு பொறுத்துக்கிட்டோம். ஆமா. இந்த வயசுக்கு மேல இப்படி விடுறீங்களே, எப்படி பொறுத்துக்கிறது போறேன்? எப்ப இருந்துப்பா உங்களுக்கு இந்த பழக்கம்? விஷயத்தை சொன்னா நீ அழுவ. மாப்பிள புடிச்சுக்கிட்டு இருந்த சிகரெட்டை உன் மகளுக வாங்கி என் கையில வச்சுட்டாளுங்க. செய்யறதையும் செஞ்சுட்டு நாடகம், தூங்குற மாதிரி நடிப்பு வேற. தொடக்கூடாது. ஒரு மாசத்துக்கு நீங்க தொடக்கூடாது. ஒரு மாசத்துக்கா? ஆமா. ஐயோ, ஒரு சிகரெட் தானே குடிச்சா அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அந்த ஸ்மெல் போறதுக்கே அவ்வளவு நாள் ஆகும். ஐயோ, இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு தாங்காதுமா. ஒரு மாசத்துக்கு எனக்கு தாங்காதுமா. அம்மா, இவ்வளவு ஆசை இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கு தெரியுதா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். பறக்காதீங்க. அந்த கேலண்டரை பாருங்க. பாத்துக்கிட்டீங்களா? இன்னைக்கு தேதி 31. இன்னையோட இந்த மாசம் முடியுது. நாளையில இருந்து அடுத்த மாசம். ஓ, அப்படி ஒரு கணக்கு இருக்கா? விளக்கு கிளக்கிட்டுமா? ஐயோ, வேணாம் வேணாம். விளக்கணைச்சா நீங்களும் தூங்க மாட்டீங்க. விளக்கு இருந்தோம், எனக்கு தூக்கம் வராது. டியர் டாக்டர்ஸ், இருதய அறுவை சிகிச்சையில் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் அரிய சாதனையை செய்திருக்கிறார். பல முன்னேறிய நாடுகளில் கூட முடியாது என்று கைவிடப்பட்ட இதய நோய்களை குணப்படுத்தி உலக புகழ் கண்டவர். அவர் நமது பாரத நாட்டிற்கே ஒரு ரத்தினமாக திகழ்கிறார். அவரை பாராட்டுவதில் நமது மருத்துவக் கழகம் மிகவும் பெருமை அடைகிறது. Friends, let us celebrate the occasion. என்ன சத்தியமூர்த்தி, என்ன உட்கார்ந்துட்ட? வா தண்ணி போடுவோம். தனியா? எனக்கு பழக்கம் இல்லை, நீங்க போய் போடுங்க. சீஃப் கெஸ்டே நீங்க தானே சார்? ஃபங்க்ஷனே உங்களுக்காக தானே. நீங்களே தண்ணி போடலன்னா எனக்கு நாங்களா எப்படி? பழக்கம் இல்லப்பா, நீங்க போய் போடுங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சத்தியமூர்த்தி தண்ணி போட்டு வீட்டுக்கு போனா வைஃப் கதவை திறக்க மாட்டாங்களே என்னவோ. என்ன கதவை திறக்கலன்னா ஏறி குதிச்சுட்டு போறேன், அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அப்படின்னா சத்யமூர்த்தி ஒய்ஃபுக்கு பயந்துரு போல் இருக்கு. HP.
எனக்கு பழக்கம் இல்ல, அதனால தண்ணி போடவே நான் நினைச்சேன். போடுவோமா? வா போடு, வா. ஏப்பா நிக்கிறீங்க? உட ஊத்து.